கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதங்களுடைய தொடர் தியானங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைக்கு 52ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். இதனுடைய தலைப்பை வாசிக்க கேட்போம். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். இந்த சங்கீதம் மஸ்கீல், போதக சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 9 வசனங்களையும் 22ஆம் அதிகாரத்தினுடைய 9 முதல் 23 வசனங்களையும் நீங்கள் வாசித்தால் இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் முழுமையமாக புரிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்தை தாவீது ஒரு போதக சங்கீதமாக எழுதும் பொழுது அவர் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிற விதத்தை நீங்கள் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. என்ன ஒரு ஞானமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். பொல்லாப்பில் ஏன் நீ பெருமை பாராட்டுகிறாய்? நீ பொல்லாப்பில் பெருமை பாராட்டுகிறாய், ஆனால் அந்த பொல்லாப்பு எதோடு கூட ஒப்பிட முடியாது, எதற்கு விரோதமாக செயல்பட முடியாது என்று சொன்னால் தேவனுடைய கிருபைக்கு விரோதமாக செயல்பட முடியாது. தேவனுடைய கிருபை எப்பொழுதுமே இருக்கிறபடியினால் நீ பாராட்டுகிற அந்த பொல்லாப்பு அது ஒன்றுக்கும் உதவாதது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லிவிடுகிறார். நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. இட் இஸ் ஷார்ப், இட் இஸ் ரெடி. ஷார்ப் மட்டும் கிடையாது, இட் இஸ் எவர் ரெடி. அது லேட்டா, ஏன்னா தீட்டப்படாமல் இருந்தால் தீட்டி அதற்கப்புறம் தான் வேலை செய்யணும். ஆனால் தீட்டப்பட்டிருக்கிறபடியினால எடுத்த உடனே அதை பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீ இருக்கிறாய். நீ எப்பொழுதுமே நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தமாய் உண்மையை பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். இப்படி அந்த மனிதனுடைய காரியங்களை தெளிவாக அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே வருகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மனிதன் தேவன் அவனை என்ன செய்வார் என்று சொல்லி 5வது வசனத்திலே சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். தேவனை தன்னுடைய பலனாக எண்ணாமல் செல்வத்தையும் செல்வத்தினுடைய பெருக்கத்தையும் அப்படி பலனாக எண்ணுகிற மனிதனை ஆண்டவர் இவ்வாறு தான் செய்வார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லி நமக்கு நல்ல ஒரு போதனையை இந்த சங்கீதத்தில் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற விஷயம் 7வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னார்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. இவரை பற்றி சொல்லும் பொழுது இவர் யார்? இவனுடைய எதிரி யார்? அவன் பொல்லாப்பு செய்கிறவன், பொய்யை பேசுகிறவன், எப்பொழுதுமே தீமையை விரும்புகிறவன். அவன் சங்கரிக்கும் வார்த்தைகளையே அவனுடைய நாவிலிருந்து பேசுகிறான். ஆனால் நான் எப்படி இருப்பேன் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஒலிவ மரம் வளமையான ஒரு மரம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் ஆரோக்கியத்திற்கு உகந்த எண்ணெய், அபிஷேகத்திற்கு பயன்படக்கூடிய எண்ணெய். நான் அபிஷேக தைலமாக, அபிஷேக மரமாக
தேவனுடைய வாசஸ்தலத்திலேயே நான் வீற்றிருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, கிருபையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறாரே. இன்றைக்கு உங்களுடைய தேவை, நம்முடைய தேவை என்ன என்று சொல்லி கேட்டால், பச்சையான ஒலிவ மரத்தை போல நீங்களும் நானும் இருப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற அற்புதமான செய்தி இந்த காலை வேளையிலே மஸ்கீல் என்னும் போதக சங்கீதத்தின் மூலமாக சங்கீதக்காரன் நமக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறார். நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரமாய் இருப்பதற்கு காரணம் நீர்தான். நீர்தான் இதை செய்தீர் ஆண்டவரே. ஆகையினால நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், என்றென்றைக்கும் உம்மை துதிப்பேன். நான் ஒலிவ மரம், எனக்குள்ளாக அபிஷேக எண்ணெய் எப்பொழுதுமே காணப்படுகிறது. அந்த அபிஷேக எண்ணெய் என்ன செய்கிறது என்று சொன்னால், என்னை எப்பொழுதுமே உம்மை துதிக்க வைக்கிறது. உம்முடைய நாமத்திற்கு நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நற்செய்தி இதுதான். தெரிந்தெடுத்த கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார், நீரே இதை செய்தீர் என்று சொல்லி இருக்கிறார் சங்கீதக்காரன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் நாட்டி இருக்கிறார். எப்படி நாட்டி இருக்கிறார்? காய்ந்து போன ஒலிவ மரம் அல்ல, பச்சையான ஒலிவ மரத்தை போல நம்மை நாட்டி இருக்கிறார். நமக்குள்ளாக அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவி என்கிறதான எண்ணெயை ஆண்டவர் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். தேவனுடைய கிருபையை நாம் எப்பொழுதும் நம்பும்படியாக அவரே நம்மை செய்திருக்கிறார். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லுகிறார். ஆகினால நாம் என்ன செய்ய வேண்டாம்? வீணான பெருமைகள், தீமை, பொய், கபடு செய்யும் நாவு, இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்குவதற்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். சங்கீதக்காரன் மஸ்கீல் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறார். நாம் எதை செய்ய வேண்டாம், எதை செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பது உண்மை என்று சொன்னால், நீங்கள் இந்த கால வேளையில் இந்த சங்கீதத்தின் மூலமாக நீர் எனக்கு போதித்த போதனைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் படைத்தவரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, நீர் எங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்திருக்கிறீர். அது என்னவென்று சொன்னால், பச்சையான ஒலிவ மரமாக தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் காணப்படுகிறோம். உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான நீர் விரும்பாத காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டு உம்முடைய கிருபையை எப்பொழுதும் நினைக்கிறவர்களாக, கிருபையை நினைத்து துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீரார். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரமாய் அவர்கள் இருக்கட்டும், அபிஷேகம் தைலமாய் அவர்கள் பயன்படட்டும். அவர்கள் சார்ந்திருக்க அவர்களுடைய குடும்பம், அவர்கள் சார்ந்திருக்கிற சமுதாயம், சபை, இந்த தேசம், இவர்கள் மூலமாக, எங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கான மகிமுமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.